வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக போட்டுகிட்டே இருக்கிறாங்க. டிஆர்பி வந்து இப்போதைக்கு வந்து பாட்னி, ஜுவாலஜி, மேத்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு 4 சப்ஜெக்ட்டுக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்து இன்னமும் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த நாட் அவைலபிள் சீட்ஸ் அப்படின்ட்டு நம்ம 4 சப்ஜெக்ட்லேயும் நிறைய பார்த்துருப்போம். அந்த சீட்லாம் வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க, செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வருமா, செகண்ட் சிவி லிஸ்ட் வருமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து 4 சப்ஜெக்ட்டுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் போட்டிருக்கிற டிஆர்பி வெப்சைட்டுக்கு கீழே நோட் அப்படின்ட்டு இந்த நாட் அவைலபிள் சீட்ஸை வந்து ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்லேருந்து எடுத்து ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நோட் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். இப்போது அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஃபார் நான் அவைலபிள் வேக்கன்சிஸ் த அவைலபிள் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் தி ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் வில் பி கால்டு ஃபார் அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாட் அவைலபிள் வேக்கன்சிஸ் வந்து அரசு விதிகள் படி பேக்லாக் வேக்கன்சிஸாக மாற்றி அதை வந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டில் திரும்ப சேர்த்து கொண்டு வந்துடுவாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறணும் இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படிலாம் இந்த நாட் அவைலபிள் வேக்கன்சிஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக நிதித்துறையில் வந்து ஏற்கனவே வந்து 3192 பணியிடங்களை நிரப்புறதுக்கு டிஆர்பி வந்து அனுமதி வாங்கிட்டாங்க. அந்த நாட் அவைலபிள் பணியிடங்களுக்கு வந்து சிவிக்கே கூப்பிடாத ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற குறைந்தபட்ச மதிப்பெண், அதாவது அந்த 45 மதிப்பெண் பெற்ற அதே கேட்டகரியை சேர்ந்த, எந்த கேட்டகரி வந்து நாட் அவைலபிளாக இருக்கிறாங்களோ அந்த கேட்டகரியை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு சிவி முடித்து அதுக்கப்புறமா வந்து பணி வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. உதாரணமாக ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட் ஏ தமிழில் 50 கொஸ்டினுக்கு 20 கொஸ்டின் கரெக்டாக அடித்து அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறமா பார்ட் பியில் 45 மதிப்பெண்கள் மற்றும் 45 மதிப்பெண்களுக்கு மேலே உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டில் வருவாங்க. மொத்தம் 37,312 பேர் வந்து ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதுக்கான லிஸ்ட்டு வந்து ரிசல்ட் லிஸ்ட்டு வந்து எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 18/5/2024 அன்னைக்கு 9 சப்ஜெக்ட்டுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் ரிவைஸ்டு ரிசல்ட் வந்து 22/5/2024 வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற அதே இன சுழற்சியை கேட்டகரியை சேர்ந்த ஆட்கள் வந்து அதே 45 மார்க் வந்து வாங்கி தமிழ் தகுதி தேர்வுலையும் பாஸ் பண்ணவங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு சிவிக்கு கூப்பிடாமல் இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து கூப்பிட்டு சிவி வச்சு அவங்கள வச்சு அந்த நாட் அவைலபிள் சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாட் அவைலபிள் பணியிடங்களுக்கு அதே இன சுழற்சியை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் வந்து ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கரண்ட் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அந்த இப்போ உதாரணத்துக்கு பாட்னியில் வந்து 38 வேக்கண்ட் வந்து நாட் அவைலபிள் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த வேக்கண்ட் வந்து பேக்லாக் வேக்கன்சியாக அடுத்த வருஷம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போயிடும். அதே மாதிரி ஜுவாலஜியில் 34 வேக்கண்ட் வந்து நாட் அவைலபிள் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த 34 வேக்கண்ட் வந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான வேக்கன்சிஸில் போயிட்டு பேக்லாக் வேக்கன்சியாக சேர்ந்துடும். அதே மாதிரி மேத்ஸில் வந்து 29 நாட் அவைலபிள் சீட்ஸ் இருக்குது. அதுவும் வந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டில் பேக்லாக் வேக்கன்சியாக சேர்ந்துடும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து மொத்தம் 59 நாட் அவைலபிள் வேக்கண்ட் இருக்குது. அதுவுமே வந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நாட் அவைலபிள் பேக்லாக் வேக்கன்சியாக வந்து சேர்ந்துடும். இப்போது இந்த மெரிட் லிஸ்ட்டில் ஒருவேளை அந்த கேட்டகரிக்காரங்க இல்லை அப்படின்னா, கரண்ட் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பணியிடங்களை உருவாக்குவாங்க. எனவே சிவிக்கு போய்
ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகாத விண்ணப்பதாரர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து உருவாக்குவாங்க. உதாரணமாக இப்போ பாட்னியில் வந்து ஒரு 38 வேக்கண்ட் வந்து நாட் அவைலபிள் வேக்கண்ட் இப்போ இருக்குது. அதுக்கு பதிலாக புதுசாக பணியிடங்கள் கரண்ட் வேக்கன்சிஸ் போடும் பொழுது கொஞ்சம் வேக்கன்சிஸை கூட்டி ஒரு 100 வேக்கண்ட்டாக போடுறாங்க அப்படின்னா அந்த 100 வேக்கண்ட்டையும் திரும்பவும் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அண்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வைஸ் வந்து பிரிப்பாங்க. உதாரணமாக வந்து ஜென்ரல் டர்னில் இருக்கீங்க அப்படின்னா 31% இடஒதுக்கீடு, உங்களுக்கு 31 சீட்டு, 100ல் 31 சீட்டு. அடுத்து பிசி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா 26.5% சீட்டு. பிசிஎம் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 3.5% சீட்டு. எம்பிசி டிஎன்சியாக இருந்தீங்கன்னா 20% சீட்டு. எஸ்சியாக இருந்தீங்கன்னா 15% சீட்டு. எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 3.5% சீட்டு. எஸ்டியாக இருந்தால் 1% சீட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஹரிசாண்டல் ரிசர்வேஷனே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். விமன்ஸ்க்கு வந்து 30% ரிசர்வேஷனும், பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா 20% ரிசர்வேஷனும், இதே இது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 4% ரிசர்வேஷனும், அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்னா 10% ரிசர்வேஷனும், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 3% ரிசர்வேஷனும் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த ரிசர்வேஷன் படி பணியிடங்கள் வந்து ஒதுக்கி அந்தந்த பாடங்களுக்கு முழுமையாக நிரப்பினதுக்கு அப்புறமா அதுலேயும் சில நாட் அவைலபிள் வேக்கன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே என்ன ஆகும்னா அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான பேக்லாக் வேக்கன்சியாக போய் சேர்த்துருவாங்க. அடுத்து 3ஆவதாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விண்ணப்பதாரர்கள் வந்து நிறைய கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நியூ வேக்கன்சிஸ் போடுவாங்களா, செகண்ட் சிவி லிஸ்ட் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3192 வேக்கன்சியோட கூடுதலாக இன்னமும் 1000 வேக்கன்சி அல்லது அதுக்கு அதிகமான பணியிடங்கள் வந்து ஆடண்டம் வந்து போட்டு 2வது சிவி லிஸ்ட்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசி கட் ஆஃப் மார்க்கை நெருங்கி உள்ள விண்ணப்பதாரர்கள் பலருக்கு இந்த மாதிரி புதுசாக வேக்கன்சிஸ் வந்து போட்டாங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து போட்டிருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க படிப்பு வந்து ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் தான் அப்படின்றதுக்கான ஜிஓவை தேடுற முயற்சியில் ஈடுபடுங்க. அதுக்கான ஜிஓ எங்கேயாவது இருந்தது அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் வந்து டிஆர்பி கிட்ட சமர்ப்பிக்கும் பொழுது உங்களுக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணலையோ அதை வந்து டிஆர்பி கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. உங்களுக்குமே பணி வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சிவிக்கு போன எல்லாருக்குமே பணி வாய்ப்பு கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். அது போக புதுசாகவும் ஆடண்டம் நோட்டிஃபிகேஷன் போட்டு பணியிடங்களை வந்து உயர்த்துறதுக்கு தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க விண்ணப்பதாரர்கள். அதுவும் வரும்னு நம்புவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.